12 மைட்டி ஆஃபன்ஸ் அப்படின்னு 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தியில சமீபத்தில் வந்தா மைதான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஜன்னல் எடுக்கப்பட்ட படம் தான். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அங்கே ஃபுட்பால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபுட்பால். அண்ட் படத்தில் ரஷ்டி ரசல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஃபுட்பால் கோச்சாக இருந்தவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பெரிய கடந்த கால வாழ்க்கையே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஃபுட்பாலுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் முக்கியமாக இந்த பசங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமை இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தாண்டி வந்து இவங்க கிட்ட மொத்தமாகவே ஒரு 15லேருந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வச்சு இந்த மாதிரி ஹேண்ட் ஃபுட்பாலில் வந்து உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு, அதாவது ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்துக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இப்படி இவங்க விளையாடுறதுல பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நம்ம ரஷ்டி ரசூல் வந்து இந்த டீமை எப்படி உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சாம்பியன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலரான பீரியட். இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஃபுட்பாலை வந்து விளையாடுறதுக்காக இந்த நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோச், அவர் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸே நல்லா இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்ஸுக்கால விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஷூவோ, ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், இது எதுவுமே இல்லாமல் தான் ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து இந்த கோச் தான் சரி பண்ணுவாப்ல. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீம் வந்து வின் பண்ண ஆரம்பிக்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ஸை வந்து அந்த கோச் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இந்த யூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நில்லுங்க, அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் வாட்சபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கோச்சாக வர்றவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், ரொம்ப கோவக்காரன். அவனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக ஒரு சில கேமில் வரக்கூடிய அந்த கேம் ப்ரெஷரையும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் வாட்சபிள். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம் தான். உங்களில் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேஷியோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.